வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான கமகமன் மணக்கிற மாதிரி மட்டன் பிரியாணியும் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் மட்டன் கிரேவியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பேன் எடுத்துக்கலாம், தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம், அதே போல் ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடலை நெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டீஸ்பூன் போல் சீரகம், பிரியாணி இலை, கல்பாசி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நீளமாக நறுக்குனா பெரிய வெங்காயம் சும்மா ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் அரைச்சி சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும், கிரேவி நல்லா திக்னஸாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிருச்சு. இப்போ இதில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன், ஸோ அதுக்கு தகுந்த அளவு தான் நான் செய்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதே போல் மட்டன் மசாலா, கடையில் விற்கிற மட்டன் மசாலா அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்புத்தூள் அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக எண்ணெயில் வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக நல்லா ஒரு 3 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள் தக்காளி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வந்துருச்சு. பாருங்கள் இந்த மாதிரி வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துக்கிறேன். நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு சேர்த்துக்கேன். அது எண்ணெயில் நல்லா பரட்டிக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் நல்லா வதங்கிட்டு இருக்கு. சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா கிரேவி வந்து நல்லா அப்படியே க்ரீமியாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இப்போ தயிர் ஊற்றி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம விசில் விட போகிறோம். விசில் விடையில் கொஞ்சம் வற்றும், அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சிங்கன்னா உங்களுக்கு விசில் விட்டு வரையில் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் பாலில் வந்து பாதாம், முந்திரி, அதாவது ஒரு 10 பாதாம், ஒரு 5 முந்திரி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பிரியாணி வேறு நான் செய்ய போகிறேன், அதனால் ஸோ நான் அதுக்கும் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். இது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக வந்து ஊற்றிருக்கேன். சும்மா ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்க்கும்போது தயிர், இந்த பால், பாதாம், முந்திரி எல்லாம் சேர்க்கும்போது அந்த மசாலாவோட காரத்தன்மை வந்து கொஞ்சம் குறைக்கும். சில பேருக்கு வயிறுலாம் எரியும் இல்லையா, இந்த மாதிரி செய்யும்போது அந்த எரிச்சல்லாம் இருக்காது, நல்லாயிருக்கும். அதே போல் இந்த பால், பாதாம், முந்திரி சேர்க்கும்போது ரொம்ப சேர்த்துடக்கூடாது, கொழுப்புத்தன்மை அதிகமாயிரும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பொடியாக கட் பண்ண புதினா, கொத்தமல்லி வந்து மேலாப்பில் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் சேர்க்குறேன். கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் இது 3 கலந்து செய்யும்போது பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் நெய் சேர்க்கலை, நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். அது கூடவே பாதி புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் போடலை. இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி பண்ணதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை எண்ணெயில் லேசாக வதக்கி விட்டுட்டு ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இந்த மசாலா வந்து வதக்கும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் பிரியாணி. இப்போ 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது
கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். முன்னாடியே போட மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்க்குறேன். இதோடு சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி வந்து அடிப்பிடிக்காது, அதுக்காக நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டோம்னா அடிப்பிடிக்காது. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் வேக விட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்பு போட்டு குக்கரில் நல்லா ஒரு 7-8 விசில் வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் அது வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுட்டு தண்ணியை எடுத்துகிட்டு இப்போ அந்த மட்டனை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், மட்டனை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதே டம்ளரில் 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி இருக்குது. இந்த பாதாம், முந்திரி, பால் அரைச்ச அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து கரெக்டாக 1.25 டம்ளர் தண்ணி இருக்குது. அதையும் சேர்த்துக்கலாம். வந்துட்டு ஒரு கொதி வரட்டும். உப்பு நான் போடலை, மட்டன் வேக வைக்கையில் உப்பு போட்டதுனால உப்பு போடலை. இப்போ பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலை, நல்லா கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது கூடவே நல்லா ஒரு 6 பச்சை மிளகாயை 2ஆக கீறிட்டு சேர்த்துக்கலாம். மிச்சம் இருக்கிற புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1/2 மூடி சின்ன எலுமிச்சம்பழமாக ஒரு 1/2 மூடி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ஊற வச்சு தண்ணி வடிச்சிருக்கிற இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப கிளற வேணாம், அரிசி உடஞ்சிடும், முழுசாக கிடைக்காது. லைட்டாக அப்படி ஜென்டிலாக கிளறி விட்டுக்கலாம். குக்கரை மூடையில் மறுபடியும் லேசாக ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு 2 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. சூடாக இருக்கையில் இப்படி தான் இருக்கும். ஆறுச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாயிரும். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படியே கூட வற்ற விட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், சாதம்லாம் அப்படியே மேலாப்பில் அப்படியே நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாதம் சூப்பராக இருக்கணும். அப்புறம் அருமையான மட்டன் பிரியாணி ரெடி. இப்போ கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி, தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.